இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய கல்வாரி பலியில் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். தவக்காலம் அருளின் காலம், மனமாற்றத்தின் காலம், இரக்கத்தினுடைய காலம் என தவக்காலத்தை குறித்த பல புரிதல்களை நாம் கேட்டிருக்கலாம், இல்லை என்றால் வாசித்திருக்கலாம், இல்லை என்றால் பிறர் சொல்ல பார்த்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த 40 நாட்கள் ஒரு ஆசீர்வாதமான நாட்களாகத்தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். வருடம் முழுவதும் உள்ள நாட்களுக்கும் இந்த தவக்காலத்தினுடைய 40 நாட்களுக்கும் என்ன வித்தியாசம் என கத்தோலிக்க விசுவாசிகள் பல பேர் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வருடத்தினுடைய எல்லா நாட்களிலுமே நம்முடைய தேவைகளுக்காக நாம் இயந்திரமாக ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறோம். இந்த 40 நாட்கள் மட்டும் நம்முடைய தேவைகளை குறைத்து கொண்டு ஓடுவதை நிறுத்திவிட்டு நின்று நிதானித்து எதற்காக கடவுள் நம்மை படைத்திருக்கிறார், எதற்காக சிலுவையில் அவர் தொங்க வேண்டும், எதற்காக சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்த வேண்டும் என்பதை தியானிப்பதற்காகத்தான் இந்த சிறப்பான 40 நாட்கள். மற்ற நாட்களில் பீடங்கள் மலர்களினால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். ஆனால் இந்த 40 நாட்களில் அனைத்துமே வெறுமையாக இருக்கின்றன. வெறுமை என்று சொல்கிற போது நாம் கடவுளுக்கு முன்னால் ஒன்றும் இல்லை என்பதை குறிக்கிற ஒரு செயலாக இருக்கிறது. அதனால்தான் இந்த 40 நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த தவக்காலத்தை குறித்து பயப்பட வேண்டுமா என்றால் நிச்சயமாக வேண்டாம் என்கிற பதில்தான் கொடுக்கப்பட இருக்கிறது. பயப்பட தேவையில்லை. ஆனால் நாம் எதற்காக இந்த நாட்களை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்பதை சரியாக புரிந்து கொண்டால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 40 நாட்களும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துவது கடவுள் இன்னும் நம்மை பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கிறார், நாம் அவரிடம் திரும்பி வர வேண்டும் என்று சிலுவையிலே காத்து கொண்டு இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 கரங்களை விரித்தவராக சிலுவையில் நம்மை கட்டி அணைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் என்னுடைய பாவங்கள் அதிகமாகிவிட்டன, கடவுள் ஒருவேளை எனக்கு தண்டனை கொடுத்து விடுவாரோ என்கிற பதற்றம் தேவையில்லை. ஆனால் மீண்டும் ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுக்கிறார். அந்த பாவத்தில் இருந்து விலகி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாட்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. புனித எரோனிமுஸை இந்த தாய் திருச்சபை எளிதில் மறந்துவிட முடியாது. மிகச்சிறந்த ஒரு இறையியலாளர், மிகச்சிறந்த ஒரு புனிதர். இவரிடம் ஒரு நாள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்து ஒரு கேள்வியை கேட்டார். எரோனிமுஸ், நீ எனக்கு என்ன கொடுப்பாய் என்பதுதான் அந்த கேள்வி. எரோனிமுஸ் மகிழ்ச்சியுடன் பதில் சொன்னார், நான் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து விட்டேனே என்று பதில் சொன்னார். உடனே ஆண்டவர் சொன்னார், இல்லை, இன்னும் ஒன்றை மட்டும் நீ எனக்கு கொடுக்கவே இல்லை என்று சொன்னார். உடனே எரோனிமுஸ் பதறி போனார். உன்னுடைய வாழ்க்கையை உமக்காக கொடுத்து விட்டேனே, இன்னும் என்ன கொடுக்க இருக்கிறது என்று சொன்னார். அப்போது இயேசு கிறிஸ்து எரோனிமுஸை பார்த்து சொன்னார், உன்னுடைய பாவங்களை என்னிடம் கொடுத்து விடு. பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்று எரோனிமுஸை பார்த்து சொன்ன அந்த வார்த்தைகள் தான் இன்று கத்தோலிக்க விசுவாசிகளாகிய நம்மிடத்திலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பாடுபட்ட சிலுவையில் இருந்து வேண்டுகோளை விடுக்கின்றார். உங்களுடைய பாவங்களையும் பலவீனங்களையும் குற்றம் குறைகளையும் என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன். உங்களுக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், அது எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை வருத்துகிற, உங்களை காயப்படுத்துகிற,
உங்களை குற்ற உணர்ச்சிக்கு உட்படுத்துகிற எல்லாவற்றையும் என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்பதுதான் அந்த அறைகூவலாக இருக்கிறது. அதற்கு நமக்கு கொடுக்கப்படக்கூடிய பயன்பாடுகள் தான் இந்த 3 சிந்தனைகளும். கடவுளிடம் ஜெபிப்பது, கடவுளுக்காக நோன்பு இருப்பது, அறச்செயல்கள் செய்து மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது. இந்த 3ஐயும் சரியாக செய்தால் நாம் எல்லாவற்றையுமே கடவுளுக்கு கொடுக்கிறோம், இந்த தவக்காலத்தையும் சரியாக பயன்படுத்துகிறோம் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, தவக்காலத்தின் உட்பொருளை சரியாக உணர்ந்தவர்களாக, அதனுடைய மாண்பையும் மேன்பையும் புரிந்து கொண்டவர்களாக, கடவுளிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து அவர் தருகின்ற மகிழ்ச்சியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம்.